இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் வந்து திருஷ்யம் பார்ட் 3. மூவி ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். படத்தோட லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவான ஜார்ஜ் குட்டி வந்து அவர் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அவங்களோட மூத்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ சில வரன்கள்லாம் வந்து தட்டி தட்டி போகுது, அவங்களுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சில தப்பான இன்ஃபர்மேஷன் இது பண்ணி அந்த அலையன்ஸ் எல்லாம் தட்டி போயிட்டே இருக்குது. அப்போது வந்து இது யாரோ வந்து பின்னாடி சதி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. சில போலீஸ் ஆஃபீஸர்களும் கீதா பிரபாகர் அவங்க மறுபடியும் வந்து ஜார்ஜ் குட்டி வந்து மறுபடியும் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இந்த கேஸ்லேருந்து அவர் எப்படி தப்பிச்சாரு, கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட லைன். ஆக்சுவலாக திருஷ்யம் பார்ட் 1 பார்ட் 2 வந்து படம் நல்லா தான் இருக்கும். பார்ட் 1 வந்து மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். பார்ட் 2 வந்து ஒரு 85% படம் நல்லா தான் இருக்கும். பார்ட் 3 எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரில. பார்ட் 2 அழகாக முடிச்சிருப்பாங்க. பார்ட் 3 வந்து எடுக்கணும்னு சொல்லி எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்ட் 3 வந்து ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிச்சு ஒரு 1 hour 40 minutes கதையே மூவ் ஆகலை. சுற்றி அவங்களுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி தான் இருந்தது. பெருசாக சுவாரஸ்யமாகவும் இல்லை. கடைசி ஒரு 35 நிமிஷம் தான் படமே வந்து பரபரப்பாக போகுது. ஸோ இந்த பார்ட் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. பெருசாக சுவாரஸ்யமாகவும் இல்லை. இன்ட்ரோல் சீன் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சும் ஒரு 20 minutes வந்து படம் வந்து நார்மலாக தான் போகுது. லாஸ்ட் ஒரு 35 minutes படம் நல்லா இருந்தது. என்னதான் லாஸ்ட் 35 minutes படம் பரபரப்பாக நல்லா போனால் கூட பார்ட் 1 பார்ட் 2 கம்பேர் பண்ணுறப்போ இது எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா ஜார்ஜ் குட்டி கதாபாத்திரம் வந்து ஒரு பிரில்லியண்டான ஒரு கேரக்டர். அதை யூஸ் பண்ணி தான் அவர் அதுலேருந்து வெளியே வருவார். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரி சில சீக்வன்ஸ் லாஸ்ட் இருந்தால் கூட ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி இந்த படத்தில் அந்த குடும்பம் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. மோகன்லால் சார் வந்து சூப்பராக நடிச்சிருந்தாரு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்து, பிஜிஎம் கூட ஒரு ஓகே ரகமாக இருந்தது. பட் இருந்தாலுமே பார்ட் 1 பார்ட் 2 கம்பேர் பண்ணுறப்போ அந்த படம் வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜாக தான் இருந்தது. பெருசாக சுவாரஸ்யம் இல்லாத ஒரு திரைக்கதை. ஜார்ஜ் குட்டியோட கதாபாத்திரம் வந்து இன்னும் பிரில்லியன்ஸாக காமிச்சிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இந்த படம் முடிகிறப்பையும் பார்த்தீங்கன்னா பார்ட் 4க்கு உண்டான லீடும் அவங்க விட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லாதது தான். இனி பார்ட் 4 பார்ட் 5லாம் வந்து இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இந்த பார்ட்டே ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் வந்து தேட்டர்லாம் நீங்கள் போய் பார்க்க தேவையில்லை, ஓடிடிலே பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான படமே இந்த படம் இல்லை. ரொம்ப சுமாராக தான் இருந்தது. ஸோ அதனால் ஓடிடியில் வரப்போ நீங்கள் பொறுமையாகவே பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற ரேட்டிங் வந்து 5 out of 2.5. மீண்டும் இன்னொரு ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.